டே 4 நாங்கள் நிறைய பிளேசஸ் நாங்கள் விசிட் பண்ணோம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து 7 சிஸ்டர் ஃபால்ஸ் போகணும். அதுக்கப்புறம் நாங்கள் விசிட் பண்ணது நோகா லிக்காய் ஃபால்ஸ். இந்த நோகா லிக்காய் ஃபால்ஸ் பற்றி ஒரு தனி வீடியோ வ்ளாக் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அதில் போட்டிருக்கேன். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அந்த ஃபால்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு லாங் ஜேர்னி எடுத்து நாங்கள் போனது ஆர்வா கேவ்ஸ். மஞ்சுமெல் பாய்ஸ் கேவ்ஸ் மாதிரி நிறைய குட்டி குட்டி கேவ்ஸ் இங்கே நிறைய இருக்குது. அங்கே நோ என்ட்ரினே போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டார்க்காக இருக்கிற ஒரு கேவ், ஆர்வா கேவ். இங்கே கம்ப்ளீட்டாக லைட்டே கிடையாது. எங்ககிட்ட இருக்க செல்ஃபோன் லைட்ஸை வச்சு தான் நாங்கள் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இது வந்து ஒரு நிறைய ஃபாசில்ஸ் அதெல்லாம் இருக்கிற ஒரு ஒரு பழங்காலத்து கேவ். ஸோ அங்கே நிறைய ஃபாசில்ஸ் அதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருந்தது. கம்ப்ளீட்டாக ஒரு இருட்டான ஒரு கேவ்க்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. ஃபுல்லாக வழுக்கு பாறை. நான் போட்டிருந்த பேண்ட் கம்ப்ளீட்டாக வந்துட்டு அழுக்காயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு இருட்டான ஒரு பிளேஸில் போய் அட்வென்ச்சரஸாக பார்க்குறதுன்றது மேகாலயாவில் மட்டும்தான் நடக்கும்னு நினைக்கிறேங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 hour கேவ்க்குள்ளேயே நாங்கள் சுற்றிட்டு இருந்தோம். அவ்வளோ ஒரு சில்னஸ், அவ்வளோ ஒரு சூப்பர்பான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே நாங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். மேகாலயாவை பொறுத்த வரைக்கும் நிறைய கேவ்ஸ் இருக்குங்க, நிறைய வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே இருக்குது. நிறைய இடத்துல நோ என்ட்ரினும் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கார்டன் ஆஃப் கேவ்ஸ்னு ஒரு இடத்துக்கு போகணும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக உருவான வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே குட்டி குட்டி குட்டியாக நிறைய சூப்பர் ஸ்பாட்ஸ் எல்லாமே இங்கே இருந்தது. இந்த இடத்துல போயிட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸ், அந்த கேவ்ஸ் இதெல்லாமே நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த இடம் ஃபுல்லாகவே வந்துட்டு நிறைய டூரிஸ்ட் இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது இந்த கார்டன் ஆஃப் கேவ்ஸ். ஒரு 10 ஸ்பாட் பக்கத்தில் வந்துட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ கார்டன் ஆஃப் கேவ்ஸை நாங்கள் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் போனது மாவ்ஸ்மாய் கேவ். அந்த மாவ்ஸ்மாய் கேவ் பக்கத்துலேயே நல்லா வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நல்லா சவுண்ட் வச்சு. அங்கே ஒரு டான்ஸ் முடிச்சுட்டு மாவ்ஸ்மாய் கேவ். இதுவும் ரொம்ப இருட்டாக இருக்கும். இதோட ஸ்பெஷாலிட்டியே உள்ளே நுழையிறதே கஷ்டமாக இருக்கிற மாதிரி குனிஞ்சு நம்மளுடைய சைஸு கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஸ்ட்ரிங் பண்ணி போய் பார்க்க வேண்டிய ஒரு கேவ். மாவ்ஸ்மாய் கேவ் போகும்போது லைட்டாக ஒரு பயம் இருந்தது எனக்கு. நான் ரொம்ப பயந்துட்டு தான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். பட் சூப்பர்பாக இருந்தது. மேகாலயா வந்தீங்கன்னா எல்லா கேவ்ஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில்